அபி, இன்னைக்கு கௌதம் என்னமோ நாம சொல்றத கேட்டுட்டு இருக்கான். ஆனா இதுவே ரொம்ப நாள் நீடிக்காது. கௌதம் இன்னும் அவன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கல. அப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவ என்ன சொன்னாலும் அவன் தலையாட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள நாம உஷாராயிடணும். அதுக்கு தானே மாம் நான் கேட்குறேன், அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. சொல்றேன் இரு. இந்தா. என்ன மாம் இது? இது பழைய பத்திரம். இதுல அவரோட கையெழுத்து இருக்கு. இந்த கையெழுத்து மாதிரியே அச்சு அசலா ஒரு போலி கையெழுத்த போட்டு ஒரு உயில் ரெடி பண்ண. உயிலா? என்ன உயில்? நான் சொல்ற மாதிரி எழுதணும். இந்த மொத்த சொத்தையும் என் பிள்ளைங்க 5 பேருக்கும் அதோட என் மனைவி சகுந்தலாவோட சேர்த்து 6 பங்கா நான் பிரிச்சு கொடுக்கறேன். என் வாரிசுகள் விரும்பினா குடியிருக்கிற வீட்டை சகுந்தலாவுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி ஒரு உயில் ரெடி பண்ண. சூப்பர் மாம். ஆமாண்டா, இதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. இத வச்சுதான் இந்த மதுமிதாவையும் அந்த கௌதமையும் நாம ஆட்டி வைக்க போறோம். அதனால அந்த பத்திரம் பக்காவா இருக்கணும், ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும். எவ்வளவு செலவானாலும் கவலை இல்ல. ஆனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். பத்திரத்தோட வரேன். டேய், பத்திரம் பத்திரம். மதுமிதா, இது எல்லாத்தையும் பொறுமையா பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன சீக்கிரமே பண்ண வச்சுட்ட. இனிமேதான் நீ இந்த சகுந்தலாவோட உண்மையான முகத்தை பார்க்க போற. தயாராயிரு. சொல்லுங்க சிஸ்டர். பேசலாமா? ஃப்ரீயா? இனிமே என்ன பிரச்சனை சிஸ்டர்? அதான் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சே. லக்ஷ்மிகாந்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே ஃபுல் ஃப்ரீ தான். என்ன சந்தோஷ், நீங்களே இப்படி சொல்றீங்க? லக்ஷ்மிகாந்த் மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா?
அதானே முக்கியம். நீங்கள் திரும்ப திரும்ப இதே தான் சொல்கிறீங்க சிஸ்டர். நீங்கள் சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது சிஸ்டர். இதுக்கு பின்னாடி நிஜமாவே இருக்கிற கல்பிட்டை கண்டுபிடிச்சாதான் கௌதமால வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி சந்தோஷ், அதே தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? நீங்க ஜீவாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், பண்ணிடுறேன். சாரி, திரும்ப திரும்ப உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். உங்களுக்கும் கௌதமுக்கும் ஹெல்ப் பண்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. சந்தோஷம் ஜீவாவும் அக்கவுண்டன்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? இவ ஏன் காலையிலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? வசந்தமே உன்னை காண மலர்கள் சூடி நின்றே, வண்ணம் ஒன்றை கொண்டு கடந்து சென்றார். மணமகள் போல் தோற்றம் கொண்டு பூமி பார்த்து நின்றேன். கரம் பிடித்து காதல் மல்கி உருகி போனே. வராது போவானோ என் நாயகன், கண்ணோடு கண் பற்ற என் காதலும். வள்ளி மணம் முடிக்க ஆசை நீ கொண்டாய். வருவாயா கந்தா, எனக்கு யாவுமே நீதான். தாச சாகரி ரே கரி சனி, சாச சாகரி ரே கரி சனி, தாச சாக மாம பாப நித பம, சாச சாக மாம பாப நித பம, பாப நீதி தாச சாசரி சனித, பாப நீதி தாச சாசரி சனித, கரி 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 நித நித பா, கரி 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 நித நித பா. ஓம் தரிகிட தோம் 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 தரிகிட தக்கிட 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 தோம் தரிகிட தோம் தரிகிட தோம் தரிகிட தோம் தரிகிட முருகா. சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? கும்பிடு கும்பிடு. இந்த ஒட்டு மொத்த சொத்தும் என் கைக்கு வரப்போகுது. அப்புறம் இந்த வீட்ல நீ பண்ற இந்த பஜனைய தெரு தெருவா போய் பண்ண வேண்டியிருக்கும். சாமி இருக்கு பாட்டி, நம்மளை எப்பவும் கைவிடாது. நிச்சயமா நல்லது நடக்கும். கடவுளே, நீதாப்பா எங்களை காப்பாத்தணும். திரும்பவும் எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நீ என்ன எல்லாம் சொன்ன? கொடுத்த காசுக்கு மேல ஓவரா நடிக்காதடா. இப்படிலாம் மிரட்டினீங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயோ, பயமா இருக்கு. ஏய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாமே. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா தானே. நீங்க ஃபோன் பண்றதுக்குள்ள உங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டா. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சரிங்க ப்ரோ. அப்போ இங்க வச்சு இப்பவே க்ளோஸ் பண்ண. ஐயோ சார், வேண்டாம் சார், வேண்டாம் வேணாம் சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். யோ சொல்லியா? சார் நான் சொல்றேன் சார், எதுவும் பண்ணிடாதீங்க சார். அது சொல்லு சார். கீழே உட்காருங்க ரெண்டு பேரும். என்ன ஜீவா இது? இவங்களை தரையில உட்கார வச்சிருக்கீங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, வாங்க. உட்காருங்க, வாங்க.
என்ன யோசிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன ஜீவா, உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறாங்க? இருக்கா? ஏய், அதான் அக்கா சொல்றாங்கல்ல, போய் உட்காரு. போ போ. ஏய், போய் உட்காரு போ. போய் உட்காரு. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அட, எடுத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் இப்படி காவலுக்கு நிக்கிற மாதிரி நின்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? உட்காருங்க. எடுத்துக்கோங்க. என்னடா இவ்ளோ பண்ணியிருக்கோம், இவ ஸ்வீட் தராளே, இதுல என்ன இருக்குமோ என்னமோன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா சாப்பிடுங்க. அக்கா, எதுக்கு இப்ப ஸ்வீட்லாம் கொடுக்குற? இவங்க பண்ண வேலைக்கு இப்ப இதெல்லாம் அவசியமா? என்ன ஜீவானி, இவங்க இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க, நீ இப்படி சொல்ற? நல்ல விஷயம் பண்ணிருக்காங்களா? என்னக்கா சொல்ற? ஆமா ஜீவா, நம்ம வீட்ல கூடவே இருந்து கழுத்தறுத்த ஒரு துரோகிய காட்டி கொடுத்திருக்காங்கல்ல, அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு தான் இவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. சிஸ்டர், இவங்களுக்கு ஸ்வீட்ல ஏதாவது கலந்துருப்போன்ற பயம் போல. பண்ண தப்பு அப்படியாச்சே, அதான். சரி, முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்க கண் முன்னாடி தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, தைரியமா சாப்பிடலாம். இப்ப எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. $25 கோடிய யார் எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க முழு உண்மையை சொல்லலன்னு எனக்கு தெரியும். ஏன் ஸ்வீட் சாப்பிடுறத நிப்பாட்டிட்டீங்க? அது என்ன பண்ணுச்சு பாவம்? ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா நல்லது. நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே மேடம். ஆமா மேடம், இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது. போய். ஹேய், எதுக்கு 2 பேரும் சிஸ்டர் டென்ஷன் பண்றீங்க? உங்க மேல எவ்வளவு அன்பா ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட ஏன் தேவையில்லாம போய்லாம் பேசுறீங்க? அக்கா கேக்குற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லனா தேவையில்லாம உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதா வரும். திரும்ப எதுக்கு போலீஸ்லாம் ஜீவா? ஸ்வீட்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டா சாப்பிட்டு செத்து பேர போறாங்க. ஈஸி. என்ன சந்தோஷ், இவங்களை பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலாம் இல்ல சிஸ்டர், நடக்க போறத சொல்றேன். சார் ப்ளீஸ் சார், எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். மேடம், எங்களை என்னதான் செய்ய சொல்றீங்க? நாங்க உண்மையை சொன்னாலும் உயிர் போயிடும், சொல்லலனாலும் உயிர் போயிடுங்கிற மாதிரி இருந்தா நாங்க என்னதான் செய்ய முடியும் மேடம்? ஓஹோ, அப்போ உங்களை உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. மேடம், எங்களை மட்டும் மிரட்டிருந்தா கூட பரவாயில்ல மேடம், என் குழந்தைங்களை வச்சும் மிரட்டினாங்க மேடம். என்ன ஆனாலும் நடந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க மேடம். அப்படி உங்களை மிரட்டினது யாரு? ஏய், கேக்குறாங்களா? சொல்லு. சொல்லுங்க, உங்களை மிரட்டினது யாரு? மேடம், சகுந்தலா மேடம் தான் செய்ய சொன்னாங்க மேடம். சகுந்தலா அத்தையா? ஆமா மேடம், சகுந்தலா மேடம் தான் செய்ய சொன்னாங்க மேடம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் இல்ல? என்னக்கா இது? நல்லவங்க மாதிரி இருந்துகிட்டு
இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. எதுக்குக்கா இதெல்லாம் பண்றாங்க? வேற எதுக்கு? சொத்துக்கு தான். பல கோடி சொத்துக்கு அதிபதி ஒரே ஒருத்தன், அதுவும் கௌதம். அவனை உள்ள வச்சாச்சுன்னா எல்லா சொத்தும் அவங்களுக்கு தானே. அதுக்கு தான் இதெல்லாம். அக்கா இன்னும் என்னக்கா யோசிக்கிற? இவங்கள போலீஸ்ல சரண்டர் பண்ணி லாடம் கட்ட சொன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். ஐயோ சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். ஆமா சிஸ்டர், இதுக்கப்புறம் அவங்களை சும்மா விடவே கூடாது. இவங்க எல்லாரையும் கூண்டோட உள்ள வச்சதான் புரியும். இவங்களை விடக்கூடாது சிஸ்டர், விடவே கூடாது. ஐயோ மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். மன்னிச்சிடுங்க மேடம், என்ன கொன்னுடுவேன்னு சொன்னதால நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம். ஆனா இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிட்டோன்னு தெரிஞ்சா எங்களை உயிரோட விட மாட்டாங்க மேடம். என்னோட பசங்களை கூட்டிட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் மேடம். நீங்க தேவையில்லாம என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாத்துறாதீங்க மேடம். ஏய், எழுந்துடா எழுந்துடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுந்துட்டா சும்மா விட்டுருவாங்களா? விடுங்க சந்தோஷ். பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டாங்க. இவங்களை காட்டி கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னக்கா சொல்ற? ஆமா ஜீவா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே நம்ம மோத வேண்டியது அவங்க கிட்டதான். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா இவ்வளவு பண்ண இவங்கள எப்படி சிஸ்டர் சும்மா விடுறது? சார் 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 ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இவங்களை விடுங்க சந்தோஷ். இனிமே நம்ம பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கலாம். வாங்க போலாம். ஏய், யார்கிட்டயா ஏதாவது மூச்சு விட்டீங்க வெளுத்துருவோம். சார் சார் சொல்ல மாட்டேன் சார், சொல்ல மாட்டேன் சார். இந்த வீட்டுல ஒரு காலத்துல யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். அப்பதான் சித்தி என் தம்பி தங்கச்சிங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன நடந்தாலும் நீ உன் தங்கச்சி அம்மா தம்பியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ மது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேம்மா? என் அண்ணனால உனக்கும் கௌதமுக்கும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இந்த சகுந்தலாவை நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுல அவ கில்லாடி. என்ன ஜீவா, என்னாச்சு? தெரியல ப்ரோ. ஏங்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஏன் டல்லா இருக்கீங்க? அடா, இவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை சந்தோஷ். போயும் போயும் சொத்துக்காக கேவலமா சொந்த பையனே ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான். அக்கா, மாமாவை சொந்த பையனா அவங்க நினைக்கவே இல்லை. அதான் இங்க பிரச்சனை. கரெக்ட். ஜீவா சொன்ன மாதிரி கௌதம அவங்க சொந்த பையனா நினைச்சதே இல்லை. அவங்க கௌதம் மேல வச்சிருக்க பாசம்லாம் சும்மா வெளி வேஷம் தான். எப்படி யோசிச்சாலும் எல்லாம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான். இப்போ என் வருத்தம் எல்லாம் சொத்தை பத்தி இல்ல, கௌதம பத்தி தான். மாயாக்கு டிஎன்சி பண்ணப்ப கூட அவர் ஃபீல் பண்ணது அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலங்கிறதுக்காக தான். குடும்பத்துல சொந்தங்கள் கூடிக்கிட்டே போக போகுதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க, அவங்க லைஃபை எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறவர் அவரு. தனக்காக வாழாம தான் குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை இப்படி ஏமாத்துறாங்களே. சின்ன வயசுல இருந்து அவர் சித்தி அப்படி நம்பிட்டு இருக்காரு. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றதான் தாரக மந்திரமா நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க ஏதாவது சொன்னா மறு பேச்சே பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கைய இவங்க எல்லாரும் பொய்யாக்குறாங்களே. உங்க சித்தி உங்களை ஏமாத்துறாங்கன்னு கௌதம் கிட்ட சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சகுந்தலா அத்தை அவர்கிட்ட போய் எனக்கு சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தா ஒரு வார்த்தை பேசாம அவரே எழுதி கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே. கரெக்ட் தான் சிஸ்டர். கௌதம் பணத்துக்காக வாழ்றவன் கிடையாது. ஒத்த பைசா கூட அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அன்பு, பாசம், சொந்தம், பந்தம், இவ்வளவுதான். இதெல்லாம் இல்லைனா தான் கோடி ரூபாய் நஷ்டமான மாதிரி ஃபீல் பண்ணுவானே தவிர
சொத்தை பற்றிலாம் அவன் என்றைக்குமே யோசிச்சதில்லை. அந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு இவங்க கதை கட்டி விட்டப்போ கூட அவனுக்குள்ளே இருக்கிற பாசம் அவனை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுச்சு. இன்னி வரைக்கும் எங்கள் நடுவில் அந்த பாசத்தில் இம்மி அளவு கூட குறையில. அன்பு வைக்கிறதுல கௌதம்க்கு பாரபட்சமே இல்லை. எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் அன்பு வைப்பான். அவன் பேசிக்காவே அவ்வளோ நல்லவன். ஆமாக்கா, மாமா அன்புக்கு ஏங்குற ஆளு. அவர் இப்படி ஆளாளுக்கு ஏமாத்துறது ரொம்ப தப்புக்கா. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா, சும்மாவே விடக்கூடாது. இதெல்லாம் மாமா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். வாக்கா, நாங்களும் வரோம். மாமா வர சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிடலாம். இல்லடா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்படி அவசரப்பட்டா அப்புறம் தப்பாயிடும். நீங்க உங்க வேலையை பாருங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அக்கா, உன் கூட நாங்களும் வரோம்க்கா. இல்லடா, இப்ப நீ வந்தா அது சரியா வராது. சந்தோஷ், நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் மட்டும் போறேன். ஓகே சிஸ்டர், எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பார்த்து பத்திரம். சரிக்கா, நாங்க கிளம்புறோம்.